தன்னைத்தானே ஆள கற்றுக்கொண்டால் வாழ்வில் உயர்வு அடைவது உறுதி. அறிவு தெளிவுடன் தொழிலில் ஈடுபட்டால் நன்மை உண்டாகும். சொல்லுக்கு மகத்துவம் இல்லை, அதுவே உள்ள துணிவுடன் சொல்லும்போது சக்தி படைத்ததாகிவிடும். உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து கடமையை ஆற்றினால் சோம்பல் சாம்பலாகிவிடும். உழைப்பில் மனதை செலுத்தினால் எப்போதும் உற்சாகத்துடன் பொழுதை கழிக்கலாம். அச்சமில்லாத வாழ்வே ஆனந்தமான வாழ்வு. மனதில் பயம் என்னும் விஷயம் நுழைய அனுமதிக்க கூடாது. உன் கட்டுப்பாட்டில் உன் உடம்பு இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீ மிருகமாகி விடுவாய். நடைமுறைக்கு ஒத்துவராத விஷயத்தை ஞானம் என்று சொல்வது பிழை. தியானம் செய்வதை தினசரி கடமையாக கொள்ளுங்கள். தியானத்தால் மனதில் துணிவும் ஆற்றலும் உண்டாகும். பிறர் நம்மை தாழ்வாக கருதவோ நடத்தவோ இடம் அளிக்க கூடாது. உண்மை பேசுவதை விரதமாக பின்பற்றுங்கள். சத்திய விரதத்தால் வாழ்வில் உயர்வு பெறுவீர்கள். தான் செய்த குற்றத்தை சுண்டக்காய் போலவும் மற்றவர் குற்றத்தை பூசணிக்காய் போலவும் நினைப்பது கூடாது. இயற்கையை மதித்து வாழ்ந்தால் எந்த தீமையும் உண்டாகாது. இது சாதாரண விஷயமல்ல, இதுவே உண்மை ஞானம். ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்வில் எல்லா நன்மையும் உண்டாகும். உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் வாழ்வு நேர்மை வழியில் அமையும். நம்பிக்கை மனதில் பிறந்துவிட்டால் வெற்றி கதவு திறக்கும். அந்த நம்பிக்கையின் முக்கிய லட்சணம் விடாமுயற்சி. நல்ல விஷயத்தை எடுத்து சொல்வது சுலபம், ஆனால் அதன்படி நடப்பது மிகவும் அரிய செயல். துன்பம் நேரும் போது நடுங்குபவன் மூடன். அவன் எத்தனை படித்தும் அறிவு இல்லாதவனே. நடந்ததை எண்ணி பயனில்லை. இனிமேல் நடக்க இருப்பதை குறித்து சிந்தித்தால் நலம் உண்டாகும். கோபத்தை மனதிற்குள் அனுமதிப்பது கூடாது. அமைதி வழியில் செல்லுங்கள். உள்ளத்தில் உண்மை இருந்தால் தான் பேச்சில் அது வெளிப்படத் தொடங்கும். கல்வியும் தியானத்தையும் எந்த வயதில் தொடங்கினாலும் பலன் உண்டு. யாருக்கும் பயந்து உனக்கு தெரிந்த உண்மைகளை மறைக்கவோ திரிக்கவோ கூடாது. தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் பயனுள்ளதாக செய்வதே உழைப்பு. நோயால் மனிதர்கள் சாவதை விட பயம் கவலையால் அதிகம் சாகிறார்கள். இப்போது செய்ய வேண்டியதை பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போடவே கூடாது. தர்ம வழியில் வாழ்வு நடத்துங்கள். தர்மம் மட்டுமே உண்மை என உணருங்கள். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 வேதங்களும் சொல்லும் தீர்ப்பு. நம்பிக்கை மிக்கவனே சிறந்தவன். உன்னை நீயே மனதால் துன்புறுத்திக் கொள்வது முட்டாள்தனம். இயற்கையை நேசித்து வாழ வேண்டும். எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. கொள்கையை சொல்வது எளிது, செயலில் பின்பற்றுவது சிரமமானது. மனதில் ஏற்றத்தாழ்விற்கு இடம் அளித்தால் நிம்மதி பெற முடியாது. தனக்குத்தானே தலைவனாய் இருப்பதுதான் மனித உரிமையிலேயே மதிப்பு மிக்கது. இலவசமாக கிடைக்கும் எதையும் பெற்றுக்கொள்ள புத்திசாலியின் மனம் விரும்புவதில்லை. அன்பை வளர்த்து கொண்டால் உலக துயரம் எல்லாம் எளிதில் மறைந்து போகும். எதிரி இல்லை என்றால் சண்டை இல்லை, சண்டை இல்லை என்றால் வெற்றி இல்லை, வெற்றி இல்லை என்றால் மகுடம் இல்லை. ஆரோக்கியத்தை பெற்றுள்ள ஒருவர் நம்பிக்கை பெற்றுள்ளார், நம்பிக்கை பெற்றுள்ள ஒருவர் எல்லாவற்றையும் பெற்றுள்ளார். தொலைவில் இருப்பதை பார்த்து தயங்குவதில் பயன் எதுவுமே இல்லை. அருகில் இருப்பதை செய்து முடிப்பதே சிறந்தது. நல்லவர்கள் செய்யும் உதவி பூமிக்கடியில் இருக்கும் நீர் போல் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாது. ஆனால் பூமியின் மேற்பரப்பில் பயிர்களை செழுமையாக வளரச் செய்யும். அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி ஏற்படுகின்றது என்பது முக்கியமல்ல, அதை கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்பதே முக்கியம். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? கேட்பதை விட்டுவிட்டு செயல்படுங்கள். செயல்பாடு ஒன்றே உங்களை வரையறுக்கும். தனது இலக்கினை அடைவதற்கான சரியான அணுகுமுறை கொண்ட ஒருவனை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. தவறான அணுகுமுறை கொண்ட ஒருவனுக்கு இந்த பூமியில் எதுவும் உதவ முடியாது. 2 வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தால் அதுதான் விலை மதிக்க முடியாத திறமை.
நெருக்கடி நிலையிலும் நிதானம் இழக்காமல் அமைதியாக முடிவெடுப்பது, உற்சாகமான சூழ்நிலையில் சமநிலை இழக்காமல் இருப்பது, யாரையும் திருப்திப்படுத்த தனக்கு விருப்பமில்லாத செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது, இவையே உண்மையான தலைவனின் குணாதிசயங்கள். மின்மினி பூச்சி பறக்கும் போதுதான் பளபளக்கிறது. மனிதன் சுறுசுறுப்போடு இருக்கும் போதுதான் பிரகாசமாக இருக்கின்றான். நீண்ட தூக்கத்தை விட ஆழ்ந்த தூக்கத்திலே அதிக நன்மை உள்ளது. அன்பு தலைமுடியை போன்றது. வெட்ட வெட்ட முன்னிலும் அதிகமாக அது வளரும். பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவர் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். தங்கள் கால்களால் பறவை சிக்கிக்கொள்ளும், தன் நாவினால் மனிதன் சிக்கிக்கொள்வான். சிறு தீங்குகளை பொருட்படுத்தாமல் இருந்தால் அவை ஒன்றுமில்லாமல் போய்விடும். சோம்பல் என்பது இளைப்பாறுதல் அல்ல, அது வேலையை விட அதிக களைப்பை தரும். உயர்ந்த நம்பிக்கை சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன. ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இரு. நீ சுறுசுறுப்பாய் இருப்பது நீயே உணர்வாய். மோசமான சாக்குப்போக்குகள் என்பது எதுவும் சொல்லாததை விட மட்டமானது. உங்களால் முடியும் என்று நம்புங்கள். அதுவே உங்களுக்கான பாதி வெற்றி. விடாமுயற்சி உடையவன் விரும்பிய அனைத்தையும் பெற்றுவிடுகிறான். மற்றவரோடு இணைந்து வெற்றி பெறுவது எப்படி என்பதை அறிந்து கொள்வதே வெற்றியின் சூத்திரத்தின் மிக முக்கியமான ஒற்றை மூலப்பொருள். எங்கே இருக்கிறார்களோ அங்கிருந்தே, எதை வைத்துள்ளாரோ அதை கொண்டே உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். உங்கள் கண்களை நட்சத்திரங்கள் மீதும் உங்கள் பாதைகளை தரையின் மீதும் வைத்திருங்கள். வாக்கு என்பது துப்பாக்கி போன்றது. அதன் பயன் அதனை பயன்படுத்துபவரின் தன்மையை பொறுத்தது. ஒருபோதும் தவறை செய்யாத ஒருவன் ஒருபோதும் எதையும் செய்ய போவதில்லை. அன்பு இருக்குமிடம் சொர்க்கம், அன்பு மறைந்த இடம் நரகம். ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை, வாழும் முறையில்தான் இருக்கிறது. வெளியே மாளிகையாய் தோற்றமளிக்கும் எதுவும் உள்ளிருக்கும் விரிசல்கள் எடுத்துரைக்காது. கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் வாழ்க்கை. ஒவ்வொரு படிநிலையும் ஒவ்வொரு ஆசான். எந்த படிநிலையும் வந்து படியே சொல்வதில்லை. ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கும், ஏதோ ஒன்றை ஏற்க சொல்லும். கற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தால் வசப்படுமே வாழ்க்கை. தேடி வருவதில்லை துன்பங்கள், ஓடிவிடாது நம்மை விட்டு இன்பங்கள். நாம் போகும் வழி எங்கும் நம்மை வரவேற்க தயாராக நம் பாதையில் கல்லும் உண்டு முள்ளும் உண்டு. கண்களில் துணை கொண்டு எளிதாக கடந்து விடுவோம். இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டால், தாங்கக்கூடிய வழியை மட்டுமே படைத்தவன் கொடுப்பான் என்று என்னும் பக்குவப்பட்ட மனிதனுக்கு ஆறுதல் தேவையில்லை. நிறைவேறாத ஆசைகள் நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு. அதில் மட்டும் தாராளம் காட்டுவதுதான் வாழ்க்கையின் இரகசியங்கள். அழகு உன்னை ஆளக்கூடாது, அறிவுதான் ஆள வேண்டும். பிரிவு உன்னை ஆளக்கூடாது, தெளிவுதான் உன்னை ஆள வேண்டும். தொழில் எத்தனை கீழ்த்தனமானாலும் அதை செய்வதில் அவமானம் ஒன்றுமில்லை. சோம்பேறியாக திரிவதுதான் அவமானம். உழைத்து கொண்டே இருங்கள். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்வில் சலிப்பே வராது. உழைப்பு வறுமையை மட்டுமே விரட்டவில்லை, தீமையும் விரட்டுகிறது. உழைப்பு இது மட்டும்தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து பளிச்சென்று வேறுபடுத்தி காட்டும். கீழ் நோக்கி உங்கள் பாதையை பார்க்காதீர்கள், மேல் நோக்கி நட்சத்திரங்களை பாருங்கள். லட்சியம் என்று ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிப்போக ஒருமுறை நினைத்துவிட்டால் பிறகு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நீ மாறிக்கொண்டே போக வேண்டியிருக்கும். பணத்தின் மதிப்பு தெரிந்தவனே சிக்கனமாக செலவு செய்வான். கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை. நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும்.
ஒருவரின் மனம் தூய்மையாக இல்லை என்றால் பணமாக இருந்தாலும் சரி, பலமாக இருந்தாலும் சரி, அது அவனுக்கு பலன் தராது. நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலை வராது. நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது. நீ துணிவுள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது. ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியில் இல்லை, அது வெற்றியின் அஸ்திவாரம். கொட்டும் தேனீகளை தாண்டிதான் சுவை மிகுந்த தேன் உண்டு. கடினமான வழிகளை தாண்டிதான் வாழ்வில் வெற்றி உண்டு. மறக்க கற்றுக்கொள், மன்னிக்க கற்றுக்கொள்வாய். மன்னிக்க கற்றுக்கொள், கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொள், பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வாய். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள், அனைத்து பிரச்சனைகளும் எளிமையாக போய்விடும். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்க நினைக்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிடு. நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் எவராலும் முடியாது. சொற்களின் வலிமையை உணர்ந்தால் யாரிடமும் வார்த்தைகளை விடமாட்டீர்கள். குழந்தை போல மனம் இருந்தால் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உலகம் என்பது என்னவென்று தெரியாத வயதுதான் உண்மையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. அனைத்து தவறுகளுக்கும் முக்கிய காரணம் தற்பெருமைதான். அதனால் தற்பெருமை பேசுவதை உடனே நிறுத்துங்கள். பிற துன்பங்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறுங்கள். உங்கள் துன்பங்களை உங்களிடமே வைத்திருங்கள். கொடுப்பது நல்ல விஷயம்தான். நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் தற்பெருமைக்காக கொடுப்பதற்கும் மனிதனின் மகிழ்ச்சிக்காக கொடுப்பதற்கும் வேறுபாடு உண்டு. உங்கள் மனம் புத்தி கூர்மையும் தந்திரமும் கொண்டது. உங்களுக்கு ஒன்றில் சலிப்பேற்பட்டதும் இன்னொன்றுக்கு அது நாட செய்யும். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை எனில் அதை மாற்றுங்கள். அப்படி மாற்ற இயலவில்லை எனில் உங்கள் மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த பழக்கத்தையும் ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்துவிட முடியாது. கையை பிடித்து படிப்படியாக இறங்கி அழைத்து போய்தான் வெளியேற்ற வேண்டும். நீங்கள் ஒன்றை ஆழமாக உணர்ந்ததை அழகாக வெளியிடவும் செய்கிறீர்கள் என்றால் ஒரு நல்ல கலைஞராகி விட்டீர்கள் என்று கூறலாம். மனதை பொத்தல் குடிசையாக வைத்திருக்காமல் எந்த புயலும் தாங்கும் இரும்பு கோட்டையாக வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை விட்டு வேறொரு துன்பத்தை அடையும் போது ஏற்படும் மாறுதல் ஒரு வகை இன்பத்தை உண்டாக்குகிறது. உலகத்துக்கே பொதுவான பெரிய குறைகள் 2 உள்ளன. ஒன்று மூடநம்பிக்கை, மற்றொன்று ஆடம்பரம். விலங்குகளிடம் உரிமையோடு வாழ்வதை விட மக்களன்பு உடையவர்களிடம் அடிமையாக வாழ்வதே போதும். இரக்கம் மட்டும் இருந்தால் என்ன பயன்? எண்ணியபடி உதவி செய்ய வேண்டுமென்று உறுதி இல்லாத போது இரக்கம் பயன்படுவதே இல்லை. எளிய வாழ்க்கை பற்றி பேசுவதற்கு தயங்குவதில்லை, எழுதுவதற்கும் தயங்குவதில்லை, வாழ்வதற்கு மட்டும் தயங்குகிறோம். வெற்றி என்பது முடிவு அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது. உங்களது பயங்களையும் சந்தேகங்களையும் எதிர்கொள்ளுங்கள். புதிய உலகம் உங்களுக்காக திறந்திருக்கும். உங்களின் ஆசையின் வலிமை, கனவின் அளவு மற்றும் ஏமாற்றத்தை கையாளும் விதம் ஆகியவற்றின் மூலமே உங்களது வெற்றியின் அளவு அளவிடப்படுகிறது. வெற்றியடைய வேண்டுமென்று செயல்படுபவர்கள் பணக்காரர்கள், தோல்வி அடையக்கூடாது என்று செயல்படுபவர்கள் நடுத்தர வர்க்கத்தினர். தொட முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். உன்னுடைய தன்மானத்தை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காதே. உன்னை விட சிறந்தவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கிறார்கள். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சந்தித்த பின் அறிவையும் சில இழப்புகளையும் பார்த்த பின் அதிக அடக்கத்தையும் உணர்கிறோம். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய்.
அடுத்தவன் பாதையை பின்பற்றாதே, ஏனெனில் அது அவனுடைய பாதை. உன்னுடைய பாதையை நீ கண்டுபிடி. இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும், ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். உலகத்தில் மிகவும் அழகானவர்கள் மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுவார்கள். உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்களை என்றும் மறந்துவிடாதே. யாரும் தானாக மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாறுகிறோம். நல்லவராகவோ கெட்டவராகவோ, ஏமாளியாகவோ அறிவாளியாகவோ முட்டாளாகவோ. சிலரிடம் சில விடயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. வாழ்க்கையில் 1000 வழிகள் உண்டு, அதே சமயம் வழிகளும் உண்டு. தைரியமாக முதல் படியை எடுத்து வை. உன்னை தாழ்த்துவோர் முன்பு உயர்ந்து நில், உன்னை உயர்த்துவோர் முன்பு பணிந்து நில். வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பதைப் போல் இருப்பதில்லை, ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும், நீ முயற்சித்தால் மட்டுமே. வாழ்க்கையில் வழிகள் அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்கிறது, அதேபோல் துயரம்தான் மனிதனை செதுக்கி உயர்வாக்கிறது. பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதே நிலைமையை அவர்கள் திருப்பித் தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. குத்துவிளக்கு எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அதன் அடியில் எப்போதும் சிறு இருள் இருக்கத்தான் செய்கிறது. காயங்கள் உருவாக கத்தி தேவையில்லை, புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரங்களில் நாம் எடுக்கும் பிழையான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன. மகான் போல் வாழ வேண்டும் என்று அவசியமில்லை, மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உங்களின் மிகப்பெரிய பலமாக மாறிவிடுகின்றன. முயற்சிக்கு முன்னால் கேலிகளும் கிண்டல்களும், துரோகங்களும் சோகங்களும், காயங்களும் சோதனைகளும் தோல்விகளும் யாவும் தோற்று ஒரு நாள் மாய்ந்து மடியும். இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே, அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதில் இல்லை, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து, வாய்ப்பு உன்னை தேடி வரும். கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை ஆகிய 3 மனிதனை வீணாக்கிவிடும். எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது, எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது. உன் தவறை நீ உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகும் போது தாழ்வதில்லை, உயர்கிறாய். பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதீர்கள், இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட முயற்சித்துப் பார். கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான். நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக விழாதே, விதையாக எழு, மீண்டும் முளைக்க. தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென சேர்த்துக்கொள். தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனமுடைந்து சிதறிவிடுகின்றது. நீ தேவைப்படும் போது தேடப்படுவாய், அதுவரை அமைதியாக காத்திரு. மரணம் வரையில் நினைவில் வைக்க வேண்டியவை மாறும் குணமுடையவர்கள் மனிதர்கள். நீ யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாட வேண்டிய வெற்றிதான் என்பதை என்றும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும். பேராசை கொண்டவன் எதிலும் திருப்தி அடைய மாட்டான், திருப்தியே மேலான செல்வம். ஐம்புலன்களும் அடிமையாவது நல்லதல்ல, அவற்றின் ஆட்சி செய்யும் நிலைமைக்கு மனிதன் உயர வேண்டும்.
எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதன் விளைவாக இன்பமும் துன்பமும் இணைந்தே உண்டாகும். தூய்மையை விட மன தூய்மையே அவசியமானது. இதயத்தை நல்ல எண்ணத்தால் நிரப்பு. பிறரின் இன்பத்தை கண்டு மகிழ்ச்சி கொள். மற்றவர் துன்பத்தில் பங்கேற்று உதவி செய். பொருள் இல்லாதவன் ஏழை அல்ல, எப்போதும் மனதில் ஆசையை சுமந்து திரிபவனே ஏழை. அறிவு என்னும் கதவை திறந்தால் மட்டுமே அறியாமை என்னும் திரை அகலும். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் போல நல்லவனும் ஒரு தீய குணத்தால் ஒழுக்கமற்றவனாக ஆகிவிடுவான். பிறரின் குற்றம் காண்பதிலும் பிறரை குறை சொல்வதிலும் நேரத்தை செலவிடாதீர்கள். மேடு பள்ளம் நிறைந்ததுதான் உலகம், அதுபோல இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை. மனிதனின் உடன் பிறந்த இயல்பு ஆசை. அதை படிப்படியாக திருத்திக் கொண்டால் மட்டுமே வாழ்வில் உயர முடியும். யாரையும் வெறுப்பது கூடாது. அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள். தனித்து வாழாதீர்கள். மனம் விட்டு பிறரிடம் பழகுங்கள். எல்லோருக்கும் மதிப்பளிப்பதோடு அவர்களின் வாழ்வில் குறுக்கிடாமல் இருப்பதே சிறந்த நாகரீகம். நல்லவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள். நல்லறிவு தரும் நூல்களை படியுங்கள். நாக்கை கட்டுப்படுத்தினால் உள்ளத்தையும் உடலையும் எளிதாக வசப்படுத்த முடியும். பெற்ற தாயை போற்றுங்கள். அவளின் தியாகமே உங்கள் ஆளாக்குகிறது என்பதை மறவாதீர்கள். கட்டுப்பாடான வாழ்க்கை, நல்லொழுக்கம் இருந்துவிட்டால் நம் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும். நடந்ததை எண்ணி வருந்தாதீர்கள். நிகழ்காலத்தை பயனுடையதாக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள். நல்லது கெட்டதை பகுத்தறியும் விவேகத்தை கற்றுக் கொடுப்பதே உண்மையான கல்வியாகும். செய்ய போவதே சொல்லுங்கள், சொன்னதையே செயல்படுத்துங்கள். மனித கடமையில் பொறுப்புடன் இருந்தால் அதற்குரிய நற்பலன் கிடைத்தே தீரும். பூமிக்கு வரும்போது நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை, போகும்போது எதையும் கொண்டு போகவும் முடியாது. பிறக்கும் துன்பம் பிறருக்கு துன்பம் ஏற்படாத வகையில் உங்களது வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். இன்றைய சிறப்பான செயல்பாடுகளே எதிர்கால வாழ்க்கைக்கு ஆணிவேராக இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை, உறுதியான வாழ்க்கை. நன்றி உள்ளவனே நல்லவன், தன்னை உணர்ந்தவன். ஒருவன் செய்த நன்றியை மறப்பது பாவத்திலும் பாவம். உன் பலவீனம் தான் உன்னை அசுரத்தன்மை உள்ளவனாகவும் கோபக்காரனாகவும் மாற்றுகிறது. அதை அறிந்து துரத்திவிடு. நல்லவர் நட்பை விட சிறந்த துணை வேறில்லை. நேர்மையாக நடப்பதை காட்டிலும் சிறந்த வழிபாடு இல்லை. விதிப்படி இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. நடப்பதை கண்டு கலங்காதே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கருது. நாளை பார்த்து கொள்ளலாம் என நற்செயலை ஒதுக்கி போடாதே. உடனே அக்கறையுடன் அதில் ஈடுபடு. பெற்றோரை காட்டிலும் சிறந்த தெய்வம் இல்லை. நேர்மையை காட்டிலும் சிறந்த வழிபாடு இல்லை. இன்பம் துன்பத்திலும் துன்பம் இன்பத்திலும் முடிவடையும். இந்த முரண்பாட்டை யாரும் தவிர்க்க முடியாது. புத்தக அறிவு மட்டும் பயன் தராது. எதையும் அனுபவம் மூலமாகவே சோதித்து உணர்வதே சிறந்தது.